ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த எல்ஷடாய் ஊழியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியத்தில் வந்து நின்று தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். செய்திக்கு முன்பதாகவே நான் சொல்கிறேன், வர்றவங்க போகிறவங்கள நீங்கள் பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம் கவனிங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இடையில வருவாங்க. பைபிளே சொல்லுதில்லை, 3 மணிக்கு வந்தாங்க கொஞ்சம் பேர் 6 மணிக்கு வந்தாங்க, கொஞ்சம் பேர் 9 மணிக்கு வந்தாங்க, கொஞ்சம் பேர் 11 மணிக்கு வருவாங்க. அது இந்த 4 வேளையை ஆண்டவர் தானே சொல்லியிருக்கார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் வர்றவங்களை நீங்கள் அப்படியே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள், நானும் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் அந்த லைட்டை பாருங்கள், வெள்ளையாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாய் ஊழியர்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விலையேறப்பெற்ற தேவ ஜனங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சிறியவனை உங்கள் மத்தியில் ஒருவனாய் அங்கீகரித்ததற்காய் நான் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக டேனியல் பிரதருக்காய் நான் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் மாம்சத்தில் பலர் கூட பல வருஷம் பழகினாலும் ஒன்றும் ஒட்டாது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு தடவை பார்த்தா போதும் பயங்கர ஒரு ஐக்கியம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் ஏற்படுத்தின இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விலையேறப்பெற்ற தெய்வ மனுஷர்களுக்காய், தெய்வ பிள்ளைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சற்றிலும் தாமதிக்காமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி என் உள்ளத்தை பாரப்படுத்தின ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். பிரசங்கி, சாலமோன் எழுதின பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 11:1. ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து படிக்கலாம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். எல்லாரும் சொல்லலாம், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். நாடியில் கை வைக்காதீங்க ப்ளீஸ். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். எங்க உங்களை சொன்னேன், சொல்லுங்களேன் ப்ளீஸ். நாடியில் கை வைக்காதீங்க ப்ளீஸ். கை வைக்காதீங்க ப்ளீஸ். நாடியில் கை வைக்காதீங்க. நல்லா நிமிந்துருங்களேன் ப்ளீஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பன்மார், தாய்மார், ப்ளீஸ். உங்களுக்கு ரொம்ப முடியலைன்னா நீங்கள் சாஞ்சிருந்துக்கோங்க. இல்லைன்னா நல்ல உற்சாகமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நான் கேட்குறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கள் அம்மா ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில். நாங்கள் எப்போவாவது ஊழியத்துக்கு போயிட்டு எப்போவாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு போகிறது உண்டு. அதனால் நான் போகிற அன்னைக்கு எங்கள் அம்மா லீவ் போட்டுருவாங்க. எப்படி தெரியுமா லீவ் போடுவாங்க? காலைல ஹெட் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதனால் எனக்கு ஒரு லீவ் வேணும், சிஎல் போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும். சொல்லிவிட்டு ஃபோனை வச்சு 1 மணி நேரத்தில் மூக்கிலேருந்து தனியாக அப்படி உண்மையிலேயே காய்ச்சல் வந்துடும். நல்லா பக்கத்தில் சொல்லுங்கள், நல்லா இருக்கிற கை, நல்லா இருக்கிற காலை, நல்லா இருக்கிறது போலவே காட்டிக்கோங்க. பலவீனமாக காட்டினால் பலவீனம் வரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் அம்மாவை சொல்லலையே, எங்கள் அம்மாவை சொன்னேன். நல்லா கவனிக்கணும். அதனால் என்றைக்குமே இருக்கிறத இயல்பாக நம்ம வெளிப்படுத்துவது நமக்கு ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். விசேஷமாக இந்த ஊழியத்திற்கென்று ஒரு கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்கென்று ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் அதை தெளிவாய் ஆவியில் உணர்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறான்னு நம்ம சொன்னாலும் தேவன் எதை பார்க்கிறார் தெரியுமா? ஒரு மனுஷன் மேலே வச்சிருக்கிற அபிஷேகத்தை பார்க்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி சுத்தப்படுவதாக. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். சீக்கிரம் எல்லாரும் சொல்லுங்களேன். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். Cast out your breads upon water and you will find it. நீங்கள் உங்கள் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடுங்கள், உங்கள் அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பீர்கள். நல்ல கவனிங்க. ஆகாரம் என்று சொல்லப்படுவது வாழ்வாதாரத்திற்குரியது. உங்களுடைய வாழ்வாதாரத்தோட லைஃப் அப்ளிகேஷன், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை தண்ணீர்கள் மேல் போடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. நேற்று வச்ச சாம்பாரை தண்ணீர் மேலே போட சொல்லலை. இன்றைக்கு உங்களுக்கு வாழ்வாதார
வாழ்வாதாரத்திற்கு எது தேவையோ அதை தண்ணீர்கள் மேல் போடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சத்தியத்தை நல்ல கவனித்து கேளுங்க. ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு அபிஷேகமோ நம்மை விடுதலையாக்க முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாழ்வாதாரத்திற்கு உனக்கு எது தேவையாயிருக்கிறதோ, உன் வாழ்க்கையை முன்னேற்றி செல்லுவதற்கு, உன் வாழ்க்கையில் லைஃப் ஜாக்கெட் என்று சொல்லப்படுகிற எதை நீங்கள் வைத்திருக்கிறீரோ அதை தண்ணீரின் மேல் போடுங்கள். அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பீர்கள். ஒரிசாவில் நிலப்பெருக்கம் வந்த போது அநேகர் நிவாரண நிதி வாங்குவதற்காக வீடு வீடா ஏறி வந்தார்கள். யாரும் இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் பழைய ஓட்ட துணி எல்லாம் கொடுத்தோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் கேட்பது பழைய துணி அல்ல, உன் வாழ்வாதாரத்திற்கு வைத்திருக்கிற ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ சாரிபாத் விதவை 2 விறகு பொறுக்கி தனக்கும் தன் பிள்ளைக்கும் கொஞ்சமாவிலும் கொஞ்ச எண்ணெயில் இருந்த அந்த காரியத்தில் அவள் அப்பம் சுட்டு ஆமென் சாப்பிட்டு வைத்திருந்த மீதத்தை அல்ல எலியாவுக்கு கொடுத்தது. முதல் காரியத்தை எலியா என்கிற தண்ணீர் மேல் போட்டபடியினால் அநேக நாட்களுக்கு பிறகு அவள் அதனுடைய பலனை கண்டாள். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடு என்கிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுன்னு சொன்னா உலக பிரகாரமா மீன் வந்து சாப்பிடும். ஆமா, பார்த்துருக்கீங்களா? உங்க ஆகாரத்தை உங்க வீட்டில் இருக்கிற கொஞ்சம் சோறு அள்ளி எங்கேயாவது தண்ணியில போட்டு பாருங்க, கிடக்கிற மீன் எல்லாம் வந்து சாப்பிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது எதை ஆண்டவர் ஆகாரம் என்று சொல்லுகிறார். உன் வாழ்வாதாரத்திற்கு தேவையானது, உங்களை போஷிக்கக்கூடியது, உங்களுக்கு பலன் தரக்கூடியது, உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியது, உங்களுக்கு இதை வைத்து பலன் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் பாருங்கள், அதை தண்ணீர்கள் மேல் போடுங்கள். அப்பொழுது அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பீர்கள். இயேசு காணிக்கை பெட்டி அருகே நின்று தன் கண் ஏறிட்டு பார்த்த போது ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் தங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கையாய் போட்டார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவை தாய் தன் ஜீவனத்திற்கு உண்டான எல்லாவற்றையும், that means அவள் அடுத்த நேரம் தன் வாழ்வாதாரத்திற்கு வைத்திருந்ததை கூட தண்ணீர்கள் மேல் போட்டாள். அப்பொழுது இயேசு சொன்னார், இவர்கள் அல்ல இவளே, இவர்கள் அல்ல இவளே. இந்த காலை தீர்க்க தரிசனமாய் இயேசுவின் நாமத்தில் எல் ஷடாய் ஊழியங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்வாதாரத்திற்கு வைத்திருக்கிற சிலதை இந்த வேலூர் பட்டணத்தில் நீ போட்டிருக்கிறாய். அதற்குரிய பலனை உன் கண்கள் காணும் என்று இஸ்ரவேலின் ஜெயபலனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி வாய்களை திறந்து வேடிக்கை பார்க்கிறவர்கள் வேடிக்கை பார்க்கட்டும். ஊராபா சந்தல் கமா அர்த்தனா ஜெகதனகசி. இயேசுவின் நாமத்தில் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஆமென் சொல்லுங்களேன். ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் தங்கள் ஐஸ்வர்யத்தில் இருந்து ஒரு பகுதியை போட்டார்கள். அப்படியானா கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு போட்டாங்க. என்ன சாயங்காலம் சோறுக்கு வேணுமே, அடுத்த நாள் வேணுமே. நல்ல கவனிங்க. ஆனா அந்த ஏழை விதவை தாய் அடுத்த நேரம் ஜீவனத்திற்கு என்ன செய்வேன் என்பதை யோசிக்காமல் தன்னிடத்தில் உள்ளதை அவள் தேவனிடத்தில் கொடுத்தாள். வேதம் சொல்லுகிறது, ஆகாரத்தை தண்ணீர்ல போடுறது இட்ஸ் நாட் an easy one. அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. சாலமோன் சும்மா எழுதி வைக்கல, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுனா உன் வாழ்வாதாரத்திற்கு வைத்திருக்கிறதை, உனக்கு போஜனம் தரக்கூடியதை, உன்னை பலப்படுத்தக்கூடிய ஒன்றை நீ தண்ணீர்கள் மேல் போட ஆயத்தமானால் இந்த பகல் சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் கண்கள் ஒரு பெரிய பலனை அனுபவிக்கும். நல்ல கவனிங்க. தொண்டை போயிருமேன்னு ஆராதிக்கிறவர்கள், ஐஸ்வர்யத்தில் ஒரு பகுதியை வைத்துவிட்டு ஆராதிக்கிறவர்கள். ஆனால் அடுத்த நேரம் ஜீவனத்திற்கு, அடுத்த நேரம் என் தொண்டை போனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த நேரம் என் சரீரம் பலவீனப்பட்டாலும் பரவாயில்லை, என் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடுவேன் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் தான் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை ஆராதிப்பது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்களே. நல்ல குரல் வளமுள்ள ஆராதனை ஆண்டவருக்கு தேவையில்லை, நல்ல பலமுள்ள ஆராதனை ஆண்டவருக்கு வேணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சினிமாவை விட நல்ல பாடுற பாடகர்கள்லாம் வந்துட்டாங்க, அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆராதிக்கும் போது கண்ணில் கண்ணீர் வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்லைன்னா அந்த ஆராதனை இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும், தன் ஜீவனத்திற்காக வைத்திருந்ததையும் அவள் காணிக்கை பெட்டியிலே போட்டாள். அதுதான் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அமைதியாக சொல்லுங்க, ஏசுப்பா இந்த சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தாரோ,
எங்கள் ஆகாரத்தை நாங்கள் தண்ணீர்களிலே போட எங்களுக்கு கிருபை தாரும். வேண்டாததல்லப்பா, இல்லாததல்ல ஆண்டவரே, பிரோஜனம் இல்லாததல்ல, நல்லதை தண்ணீரில் போடணும், நல்லதை ஆண்டவருக்காக போடணும். நல்லதை போடுகிற ஒரு தலைமுறையை கர்த்தர் இந்த கால வேளையில் தேடி வந்திருக்கிறார். எல்ஷடாய் ஊழியங்களுக்கு இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. உன் ஆகாரத்தை நீ தண்ணீரின் மேலே போட்டது உண்மையானால் அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நீங்கள் அறுத்தெடுக்க போகிறீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2, 1, 2, 3 வசனங்கள். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு, மற்றவங்க இங்கே பாருங்க, அதை அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் அவள் ஒளித்து வைத்தாள். அவள் அப்புறம் அதை ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதி ஓரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, லேவி புருஷரில் ஒருவன் லேவியின் குமாரத்தி ஒருத்தியை திருமணம் பண்ணினார். இருவரும் திருமணம் பண்ணினார்கள். இவள் அவனாலே கர்ப்பவதியாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். ஆமென் சொல்லுங்களே. ஒரு ஆண் குழந்தையை பெற்றால் அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு, நொண்டி என்று கண்டல்ல, குருடு என்று கண்டல்ல, சூம்பின கைவுடையது என்று கண்டல்ல, அழகு உள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார். பிற்பாடு அவளால் அதை ஒளித்து வைக்க கூடாமல் போயிற்று. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ரொம்ப காலம் ரொம்ப விஷயத்தை மறைச்சு வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களே. ரொம்ப காலம் ரொம்ப விஷயத்தை மறைத்து வைக்க முடியாது. உன் வாழ்க்கையினுடைய வெளிப்பட வேண்டியது நிச்சயமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார். கைகளை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களே. உன் ஊழியத்தை ரொம்ப காலம் மறைச்சு வைக்க முடியாது. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை வெகு நாட்கள் மறைத்து வைக்க முடியாது. It will expose. நல்ல கை தட்டி வாய் திறந்து, நல்ல வாய் திறங்களே. அது வெளிப்பட்டே தீரும், அது வெளிப்பட்டே தீரும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாததை போல கர்த்தர் சிலதை வெளிப்படுத்துவார். நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து சொல்லுங்க, எல்லா விஷயங்களும் மறைக்கப்பட முடியாது. அவள் 3 மாதம் அதை மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். பின்பு அவள் அதை மறைத்து வைக்க கூடாமல் போயிற்று. அதுபோல் உன் வாழ்க்கையில் மறைத்து வைக்கக்கூடிய சில விஷயங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிற காலம் சமீபித்து வருகிறது. இயேசுவின் நாமத்தில் நல்ல கை தட்டி ஓ ரபா ஷாம்தரா அர்த்தனா ஜகதனகசி விடுதலையோடு ஆராதிக்க பார்க்கலாம். ஆஸ்மனாதி அந்துரபௌடதி ரிபாலதனகட சைடபலதனகசி அர்த்தமலதனகட சைடபா. நல்ல கைகளை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் மறைத்து வைக்க கூடாதபடி அது வெளிப்பட போகிறது, அது வெளிப்பட போகிறது. எலிசபெத் 5 மாதம் மறைத்து வைத்தாள். 6வது மாதம் அதை கர்த்தர் வெளிப்படுத்தினது போல சிலது வெளிப்பட போகிறது. நல்ல கைகளை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற சில நன்மைகள் வெளிப்பட்டு வர போகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்தில் வைத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். வேடிக்கை பார்க்காம கண்களை மூடி சொல்லுங்க, அது வெளிப்பட்டே தீரும். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. நல்ல கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது அழகுள்ளது. அழகுள்ளதை யாரும் மறைச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களே. ஜெபத்தோட கவனிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களே. அழகுள்ளதை யாரும் மறைச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? புது சாரி கட்டினாச்சுன்னா சும்மாவாது கேட்போம், நல்லா இருக்கா? ஆமென் சொல்லுங்களே. ஆமென் சொல்லுங்களே. ஒரு புது கட்சி, நான் இந்த வாட்ச் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த உடனே சும்மா நானும் இப்படி இப்படி காட்டுவேன். கரெக்டாக நான் சொல்கிறதுக்கு? ஹலோ, இங்கே பாருங்கள் ப்ளீஸ். அம்மா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ப்ளீஸ். புதுசாக ஒன்று கிடச்சதுன்னா, அழகுள்ளது ஒன்று கிடச்சதுன்னா சும்மா நல்ல கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். சும்மா அந்த அந்த சும்மா அந்த அந்த ஃப்ரிட்ஜை வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த கருவேப்பிலை எடுத்து கொடுங்களேன். அந்த ஃப்ரிட்ஜை அவங்க பார்க்கணுமா? ராமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கு விளங்கணும். நான் கதை சொல்லலை. ப்ளீஸ் கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுங்களேன். சிலர் ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க, என்ன விளையாடுறான் நான் இல்லை. ப்ளீஸ் உங்களுக்கு புரியணும். கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுங்களேன். அழகுள்ளதை யாரும் ஒழிச்சு வைக்கணும்னு விரும்புறதில்ல. ப்ளீஸ், அழகுள்ளதை யாரும் ஒழிச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு சின்ன செருப்பு வாங்கினாலும் சும்மா அப்படி போட்டு அப்படி காட்டும். பார்த்துருக்கீங்களா? உண்மை, ஓப்பனாக சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன்.
சத்தமோ ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த அழகுள்ளதை யாராவது வெளிப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். சும்மாவாது காட்டிகிட்டே இருப்போம், சும்மாவாது பேசிகிட்டே இருப்போம், அந்த ஃபோனை சும்மாவாது அப்படி எடுத்து காட்டிகிட்டே இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டும் 3 மாதம் அந்த பிள்ளையை அவள் ஒளித்து வைத்தாள். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவி 99 வயதிலும் மிகுந்த அழகுள்ளவள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அழகுள்ள தன் மனைவியை கவனித்து கேளுங்க. அழகுள்ள தன் மனைவியை மனைவி என்று வெளிப்படுத்தக்கூடாமல் சகோதரி என்று ஆபிரகாம் சொன்னது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். அழகுள்ள விஷயம். இந்த கால வேளையில் இந்த கூட்டத்தில் அநேகர் வந்திருக்கிறீங்க. அழகுள்ள காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அழகுள்ள வேலை தந்திருக்கிறார், அழகுள்ள குடும்பத்தை தந்திருக்கிறார். ஆனா இது அழகுள்ள வேலை, கர்த்தர் எனக்கு நல்ல வேலை தந்திருக்கிறார்னு 4 பேர்கிட்ட சொல்ல முடியல. ஏதோ ஒரு காரியம் உங்களை மறைத்து வைக்கிறது. ஆபிரகாமுக்கு அழகுள்ள மனைவி, அழகுள்ள மனைவி 4 பேருக்கு முன்னாடி திஸ் இஸ் மை வைஃப், இது என்னுடைய மனைவி என்று அவனுக்கு சொல்லக்கூடாதபடி இது என்னுடைய சகோதரி என்று அவன் மறைத்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமே, அழகுள்ள விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாதபடி ஏதோ ஒரு காரியம் உன் வாயை உன் வாழ்க்கையை முடக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நீ மறைத்தாலும் தேவன் அதை மறைத்து வைக்க, நீங்கள் மறைத்தாலும் சிலரோடு கர்த்தர் சொல்றார், நல்ல வேலை சிஸ்டர், உங்களுக்கு நல்ல வேலை, ஆனா நல்ல வேலை பார்க்கிறேன்னு 4 பேர்கிட்ட சொல்ல முடியல, அழகுள்ளதை வெளிப்படுத்த முடியல. நல்ல கிருபைகள், நல்ல தாளந்துகள், நல்ல காரியங்கள் இருந்த பிறகு இது அழகுள்ளதுன்னு சொல்ல முடியல. ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய அழகை வெளிப்படுத்த கூடாதபடி மறைத்து வைக்கிறது. ஆனால் ஆபிரகாமே, நீ உன் அழகுள்ளதை மறைத்தால் ராஜாவினுடைய வாயிலிருந்து அதை நான் வெளிப்படுத்த போதுமானவர். இந்த 2018 வருஷம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி சகோதரா, உன்னுடைய அழகுள்ளது வெளிப்பட போகிறது. நல்ல கை தட்டி நீங்க வேடிக்கை பார்க்க கூடாது. இதை பெற்றுக்கொள்ளணும். இயேசுவின் நாமத்தில் சில நிமிஷம் ஆராதிக்க பார்க்கலாம். அர்த்தனா ஜெகதனகசி, இயேசுவின் நாமத்தில் அழகுள்ள சிலரை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். இத்தனை வருஷம் உனக்குள் மறைந்து கிடக்கிற நல்ல கைகளை தட்டுங்க, வேடிக்கை பார்க்க கூடாது. ஆராதிங்க. இயேசுவின் நாமத்தில் தேவன் உனக்கு தந்த அழகுள்ள காரியத்தை வெளிப்படுத்த கூடாதபடி மறைத்து முடக்கி வைக்கப்பட்ட காரியங்களை உன்னிலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். நீ அல்ல உன் சத்துருவனுடைய வாய் அதை தெரியப்படுத்த போகிறது. அபிஷேகம் இறங்கி வருகிறது. கைகளை தட்டி, நீ அல்ல உன் புறத்தியானே உன்னை புகழ போகிறார். ஓ ரபா சந்தரா, எல்ஷடாய் ஊழியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க பார்க்கலாம். விடுதலையின் கரம் இறங்கி வருகிறது. ஆபிரகாமே, அழகுள்ள மனைவியை அழகுள்ளவள் என்று சொல்லக்கூடாதபடி எது உன்னை தடுத்து வைத்ததோ ராஜாவினுடைய வாய் அதை அறிவிக்க போகிறது. நல்ல கை தட்டுகளை வாய் திறந்த அபிஷேகம் சில குடும்பங்களை தொடுகிறது. அழகுள்ள காரியங்கள் வெளிப்படுவதாக. நல்ல கைகளை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுங்களே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்களே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. அந்த நல்ல அந்த காரியத்தை சந்தோஷமா சொல்ல முடியல. ஆமென் சொல்லுங்களே. ஆபிரகாமுக்கு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்தார். சத்தியமா இல்லையா? நல்ல மனைவியை கொடுத்தார். ஆனால் மனைவின்னு என்ன செய்ய முடியல. சிலருக்கு தாளந்து கொடுத்துருக்கிறார். ஆனால் கர்த்தர் எனக்கு நல்ல தாளந்து தந்திருக்கிறார், என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. கர்த்தர் நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். ஆனால் சந்தோஷமாக 4 இடத்துல போய் நின்று அதை என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே, நீ சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேற ஒருவனை கொண்டு நான் சொல்ல வைப்பேன். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துகளே. அழகுள்ள விஷயங்கள் நீ அல்ல, கர்த்தரே அதை வெளிக்கொண்டு வருவார். 3 மாதம் கவனிங்க, 3 மாதம் அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு அதை மறைத்து வைத்தாள். 3 months அழகுள்ளது என்று கண்டு ஒழித்து வைத்தாள். பின்பு அவளால் அதை என்ன செய்ய முடியல,
மறைச்சு வைக்க முடியல. வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நமக்குள்ள ஆண்டவர் ஒன்று வச்சுருந்தாருன்னா அது நிச்சயமாக வெளிப்படும். ஒரு வாக்கு தத்தத்தை வச்சுட்டாருன்னா அது வெளிப்படும். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், மாத கணக்கில் மனுஷ முகம் பாராமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் உபவாசித்து ஆளுக்கான அதே இடங்களில் அழுதுட்டு கிடந்த நாட்கள் உண்டு. எங்கள் அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் ஊழிய வாசனையே கிடையாது, நாங்கள் பேர் கிறிஸ்தவர்கள். ஆனால் நல்லா கவனிக்கணும், எங்கோ அந்தரங்கத்தில் தேவனுக்காக செயல்பட்ட சில காரியங்களை யாரோ ஒருவர் மூலமாய் அழகுள்ளதை வெளிப்படுத்த முடியுமானால் உங்க வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் செய்ய போதுமானவர். கைகளை தட்டி என் கூட ஆண்டவர் பேசுறாரு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி உன்னுடைய அழகுள்ளதை வெளிப்படுத்துவதற்கு தேவன் சிலரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்ச போது எல்லோரும் கேட்டாங்க, உனக்கு என்ன தெரியும் தம்பி, பாட்டு பாட தெரியுமா, பைபிள் படிக்க தெரியுமா, அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அழகுள்ளதை வெளிப்படுத்துறதுக்கு தேவன் சிலரை ஏற்படுத்தி வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களிடத்தில் ஏதோ ஒரு அழகு இருக்கிறதா என்று சொல்லுங்களேன், அதை வெளிப்படுத்துவதற்கு தேவன் சிலரை எழுப்புவார். ஓ கொர்நேலியுவே, ஓ பேதுருவினிடத்தில் அழகுள்ள ஒரு சுவிசேஷம் இருக்கிறது என்பதை கொர்நேலியுவுக்கு வெளிப்படுத்தின அதே தேவன் உன்னில் இருக்கிற அழகுள்ளதை தேவன் சிலரை அனுப்பி வெளிப்படுத்துவார். இதை நம்புறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உன் தொழிலை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டில் ஒரு பேதுரு இருக்கிறான் என்பதை கொர்நேலியுவுக்கு வெளிப்படுத்த முடியுமானால் உன்னுடைய அழகுள்ளது எத்தனை நாட்டத்தின் மத்தியில் இருந்தாலும், தோல் பதனிடுகிற இடம் நாட்டம் எடுக்கிற இடம், நாட்டம் எடுக்கிற இடத்தில் இருந்தாலும் உனக்குரிய அழகை கர்த்தர் வெளிப்படுத்தியே தீருவார், தீருவார், தீருவார். கைகளை தட்டி நல்ல கை தட்டி வாய் திறந்து இயேசுவின் நாமத்தில் அழகுள்ளதை மூன்று சொல்லுங்களேன், ப்ளீஸ் சொல்லுங்களேன். என்ன செய்ய முடியல? மறைச்சு வைக்க முடியல. அநேகர் இன்னைக்கு காலையிலேக்கு வந்திருக்கிறீங்க, முகாந்திரம் இல்லாமல் ஆவியானவர் ஒன்றும் பேச மாட்டாராம் என்று சொல்லுங்களேன். ஏதோ அழகுள்ளது, என்கிட்ட நிறைய திறமை இருக்குது, என்கிட்ட நிறைய காரியங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஆனால் எனக்கு அதை தைரியமாக சொல்ல முடியல. இது என் மனைவின்னு ஆபிரகாமால சொல்ல முடியல. அதுபோல் வெளியில் சாட்சி சொல்ல முடியாத சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது. அவைகள் எல்லாம் வெளியரங்கமாக போகிறது. அவைகளை கர்த்தரே வெளிப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். வேத வசனம் சொல்லுகிறது, 3 மாதம் அந்த பிள்ளையை அவள், கொஞ்சம் பின்னாடி பிரதர் ப்ளீஸ், 3 மாதம் அவள் அந்த பிள்ளையை வைத்திருந்தாள். பின்பு அதை ஒளித்து வைக்க கூடாமல் என்ன செய்தால் தெரியுமா? தண்ணியில் போட்டுட்டா. எல்லாரும் சொல்லுங்க, தண்ணியில் போட்டுட்டா. கொஞ்சம் கவனிங்களே ப்ளீஸ், கொஞ்சம் கவனிங்களே. எங்க போட்டாங்க? தண்ணியில் போட்டாங்க. எங்கே போட்டாங்க? ஆகாரத்தை எங்கே போட்டாங்க? தண்ணியில் போட்டாங்க. பொதுவாக எங்கள் வீட்டில் நான் மூத்த பையன், அதனால் மூத்த பையன் நான் கண்ணங்கரேன்னு பிறந்தாலும் என்னை அவ்வளோ நேசித்தாங்க. ஏன்னா மூத்த பிள்ளை இல்லை. வராமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளே இல்லையா? இல்லைன்னா குடும்பத்திலே இல்லையா? நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் சில சத்தியம், நீங்கள் சில நேரம் சிலர் ஆவிக்குரிய ரீதியில் நல்ல வளர்ந்தவங்களாக இருப்பீங்க, ஆனால் எல்லாருக்கும் புரியணும் இல்லை? ராமேன்னு சொல்லுங்கள். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க ப்ளீஸ். உங்களை நான் ரொம்ப கனம் பண்ணுறேன். கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்களேன். இங்கே பொதுவாக மூத்த பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னது? ரொம்ப ஆசை, அழகுள்ள பிள்ளை. நல்லா கவனிக்கணும். என் தலையில் ஃபஸ்ட்டு மொட்டை அடித்த முடிய எங்கள் அப்பா ஒரு பொம்மையில் சுற்றி வச்சுருக்காரு. அவ்வளோ மூத்த பிள்ளைன்னா ஒரு ஆசை. மூத்த பிள்ளை, இவன் நம்மளை காப்பாற்றக்கூடியவன், இவன் ஹீஸ் மை லைஃப், இவனை பாதுகாக்கக்கூடிய மூத்த பிள்ளைன்னா ஒரு சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்களேன். வாழ்வாதாரம். எல்லாரும் சொல்லுங்களேன், வாழ்வாதாரம். மூத்த பையன் பிறந்துட்டான்னா பயங்கர சந்தோஷம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாழ்வாதாரத்திற்காக அவள் வைத்திருந்த அழகுள்ள பிள்ளை அவள் தண்ணீரிலே போட்டாள். இந்த காலை வேளையில் நான் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அழகுள்ளதை அவள் தண்ணீரிலே போட்டாள். அசிங்கமானது ஒன்று அல்ல. யாபேசனுடைய அம்மா அந்த பிள்ளையை போட்டிருந்தா கூட இந்த வயிற்றில் இருக்கும்போது என்ன பாடுபடுத்தினான் தெரியுமான்னு போட்டிருக்கலாம். ஆனால் இந்த தாய்க்கு அப்படி ஒன்றும் இல்லை. எபிரேய ஸ்திரீகள் மருத்துவச்சிகள் வருவதற்கு முன்பதாக பிரசவித்தவர்கள், பலன் உள்ளவர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன்.
அவர்களுடைய பிரசவ காலம் எல்லாம் மிகவும் இனிமையாக இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படியானால் இந்த பிள்ளையை அவள் சுகத்தோடு பெற்றெடுத்தாள். அப்படி இருந்தும் அழகுள்ள பிள்ளையை அவள் தன் சொந்த கைகளால் தண்ணீரிலே போடுவதற்கு என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது, அவள் மனப்பூர்வமாய் போடவில்லை, அல்லது ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் இந்த பிள்ளையை தண்ணீரில் நான் வார்த்து விடுகிறேன் என்று சொல்லி சிலுவை அடையாளம் போடல, நிர்பந்தத்தின் பேரில் போட்டாள். இந்த பிள்ளையை நான் வைத்திருந்தால் இந்த பிள்ளையை பார்வோன் வெட்டி கொன்று போட்டு விடுவான் என்கிற கட்டாயத்தின் பேரில் அந்த பிள்ளையை தண்ணீரிலே போட்டாள். இந்த காலை பரிசுத்த ஆவியானவர் கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறார், கட்டாயத்தின்படி அந்த பிள்ளையை தண்ணீரில் போட்ட அவளுக்கு ஒரு இஸ்ரவேலை ரட்சிக்கிற ரட்சகனை கர்த்தர் எழுப்ப முடியுமானால் இந்த காலை மனப்பூர்வமாய் செய்கிற சிலருக்கு ஆண்டவர் தரப்போகிற பலன் கொஞ்சம் நஞ்சம் அல்ல என்று நம்புகிறவர்கள் கைகளை தட்டி வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டுகளை இயேசுவின் நாமத்தில் நிர்பந்தத்தின் பேரில் கட்டாயத்தின் பேரில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கட்டாயம், சத்தமா சொல்லுங்களேன். கட்டாயத்தின் பேரில், எங்க கட்டாயத்தின் பேரில் இந்த பிள்ளையை மனப்பூர்வமா போட்டாங்களா? சொல்லுங்க. இல்ல, நல்ல கவனிங்க. சிலர்லாம் கூட்டத்துக்கு மனப்பூர்வமா வர்றதில்லை, வியாதி வந்ததுனால கட்டாயத்தின் பேர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனாலும் சொல்லுகிறார், கட்டாயத்தின் பேர்ல வந்த உங்களுக்கு நான் சுகத்தை தர முடியுமானால் மனப்பூர்வமா ஒன்று வந்து பாருங்களேன். பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு கட்டாயத்தின் பேர்ல உபவாச கூட்டத்துக்கு வர்ற தாயை மனப்பூர்வமா வந்து பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் தருகிற பலன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கட்டாயத்தின் பேரில் சொல்லுங்களேன். சிலர் கட்டாயத்தின் பேரில் செய்யறத கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மனப்பூர்வமாக செய்கிறோம், ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். நல்ல இந்த 2000 ரூபா தாள் இதெல்லாம் முடியப்போ, அந்த 500 ரூபா தாளெல்லாம் முடிய போத்தணுன்னு அவன் ஆற்றலாமல் எடுத்து கொடுத்தான். மனப்பூர்வமாக கொடுத்தானா? ஹலோ சொல்லுங்களேன். கட்டாயத்தின் பேரில் வச்சிருந்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. நல்லா கவனிக்கணும். கட்டாயத்தின் பேரில் கொடுத்தவனுக்கு செலவைப்பாங்கன்னா மனப்பூர்வமாக தேவனுக்கு ஒரு நிமிஷக்காரங்களை உயர்த்துங்களேன். கட்டாயத்தின் பேரில் ஒரு தாய் தன் பிள்ளையை தண்ணீரிலே போட்ட அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த பலன் என்ன தெரியுமா? நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேலை ரட்சிக்கும் ஒரு ரட்சகனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அது யாருன்னு கேள்வி கேட்ட போது, நீ அன்றைக்கு போட்டாயே தண்ணீரில் ஒரு பிள்ளை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க போடுகிறதனுடைய பிரதிபலன் இன்னைக்கு தெரியாது. ஒரு நாள் கர்த்தர் ஒரு ரட்சகனை உன் தலைமுறையில் எழும்ப பண்ண போகிறார். நீங்க வேடிக்கை பார்க்கிறதா இருந்தா வேடிக்கை பாருங்க. கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கணும்னா ஆராதிக்க தொடங்கலாம். இன்னைக்கு போடுகிற 5 ரூபாய் காணிக்கையினுடைய மதிப்பு இன்னைக்கு தெரியாது. அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நீ காண்பாய். அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். நல்ல கைகளை தட்டுங்க. இது சும்மா ஆராதனை அல்ல, சத்தியத்தின் ஆராதனை. வார்த்தையை கேட்டு ஆராதி. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. அன்னைக்கு அவளுக்கு பிடிக்கல. கை தட்டுங்கன்னு சொல்லும் போது இன்னைக்கு நமக்கு பிடிக்காது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது இன்னைக்கு பிடிக்காது. உபவாசிங்கன்னு சொல்லும் போது இன்னைக்கு பிடிக்காது. பிடிக்காம செய்தவர்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியுமா? மனப்பூர்வமா செய்தா ஆமென் சொல்லுங்களேன். கட்டாயத்தின் பேரில் போட்டாள். இயேசு சிலுவை மரத்தை தூக்கி கொண்டு எருசலேம் வீதி வழியாக நடந்து போன போது எல்லா சீஷர்களும் சதறி போனார்கள். கூட இருப்பேன்னு சொன்ன யாரும் கூட இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் வேலையை முடித்துவிட்டு தன் வீட்டிற்கு நேராக புறப்பட்டு போன சிரேனை ஊரானாகிய சீமோன், அவன் எங்கேயோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். ரோம அதிகாரிகள் அவனை பிடிச்சி பலவந்தம் பண்ணினாங்க. கட்டாயப்படுத்தி இதை கொஞ்ச நேரம் சும்மான்னு சொன்னாங்க. மனப்பூர்வமா இல்லைங்க. சிலுவையை நான் சுமக்கிறேன்னு கேட்டு வாங்கினாரா? சொல்லுங்கம்மா. இல்லை, கட்டாயத்தின் பேரில் தான் சுமக்க வச்சாங்க. கட்டாயத்தின் பேரில் சுமந்ததுனால பின் நாட்களில் சரித்திரம் சொல்லுகிறது, அந்த சிரேனை ஊரானாகிய சீமோனுடைய மகன்மார்கள் ரூப், அலெக்சாண்டர், இவர்கள் அன்றைக்கு சிரேனே ஊர், இன்றைக்கு ஆப்பிரிக்கா தேசம், இன்றைக்கு ஆசியா கண்டத்தை விட ஆப்பிரிக்கா கண்டங்களில் பெரிய எழுப்புதல் வருவதற்கு காரணம் அன்றைக்கு நிர்பந்தத்தின் பேரில். அப்ப நிர்பந்தத்தின் பேரில் கொஞ்ச நேரம் சிலுவை தூக்கின அந்த தலைமுறையை கர்த்தர் இப்படி
ஆசீர்வதிக்க முடியுமானால் வேலூர் பட்டணத்தை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். மனப்பூர்வமாய் உன் ஆகாரத்தை தண்ணீரில் நல்ல கைகளை தட்டுங்க. ஓ ரபா ஷிகா ரபா உடா ரபா சந்தலாதியா. ஒரு அபிஷேகம் ஒரு எல்லை தொடங்கி மறு எல்லை மட்டும் நிரம்பட்டும். ஓ ரபா ஷிகா ரபா. வாலிப தங்கச்சி, வாலிப சகோதரி, நிர்பந்தத்தின் பேரில் சிலுவை சுமந்த அவனுக்கு இப்படி ஒரு மாறுதலை கொடுக்க முடியுமானால் தேவன் நமக்கு தருவது அதிக நிச்சயம். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து. கட்டாயத்தின் பேரில் அந்த பிள்ளைய தண்ணீர்ல போட்டாங்க. எப்படி பேர்ல? கட்டாயத்தின் பேரில் போட்ட அந்த பிள்ளையை கர்த்தர் என்ன பலனா கொடுத்தார் தெரியுமா? 10 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு மெய்ப்பனாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு ஒருவேளை கட்டாயத்தின் பேரில் சில காரியங்கள் நீங்கள் செய்யப்பட வைப்பீர்கள். கட்டாயத்தின் பேரில் செய்கிறதா இருக்கலாம், ஆனால் அதுக்கும் ஆண்டவர் பலன் தருகிறவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கட்டாயத்தின் பேரில் சில நீங்கள் நினைக்கலாம், கட்டாயப்படுத்தி என்ன செய்ய வைக்கிறாங்க? கட்டாயப்படுத்தி செய்கிறதுக்கும் ஆசீர்வாதம் உண்டுன்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். வேத வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக இந்த ஸ்திரீ 3 மாதம் அந்த பிள்ளையை தன்னிடத்தில் ஒளித்து வைத்தாள். பின்பு அவளால் என்ன செய்ய முடியல? ஒளிச்சு வைக்க முடியல. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த 3 மாதம் இந்த பிள்ளையை நான் ஒளிச்சு வச்சிருந்தாலும் ஒருவேளை பார்வோனுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பிள்ளையை வெட்டி கொண்டு போட்டுருவார். அதனால எனக்கும் பிரோஜனம் இல்லாமல் யாருக்கும் பிரோஜனம் இல்லாமல் நான் வாழ்கிறத விட அதை நான் தண்ணீரில் போட்டுறேன்னு முடிவு பண்ணிட்டேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்களேன் கவனிங்க. வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, தண்ணீரில் அவள் போட்டு விட்டாள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், தண்ணீரிலே போட்டு விட்டாள். சில நேரம் கவனிங்க, நாமும் வாழ மாட்டோம், மற்றவங்களும் வாழ விட மாட்டோம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நாமும் வாழ மாட்டோம், மற்றவங்களும் வாழ விட மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் முட்டையே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் முட்டையை வாங்கி வச்சுட்டு தரமாட்டேன் அப்படி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சோறு சாப்பிட்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சுத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, எங்கள் அப்பாவோட அம்மா. இப்போ நான் போன நவம்பரில் தேவராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. நல்ல கவனி, பூரண வயதில். ஆனால் கவனிக்கணும், எங்கள் வீட்டு சுற்றி மாமரம் இருக்கும். ஆனால் மாமரெல்லாம் பழுத்து வரும்போது எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, அத்தை அம்மா மாம்பழம் வாசனை வருது, சாப்பிட்றல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அது என் பேரனுக்கு யாருக்கும் தரமாட்டேன். கவனிங்க, நான் ஒரு மாதம் எங்கேயாவது ஊழியை முடிச்சுட்டு வந்த பிறகு அது புழு வரைச்சி நாற்றம் எடுத்து பயங்கர ரூம் ஃபுல்லாக நாற்றம் எடுக்கும். அதுக்கப்புறம் என்கிட்ட தருவாங்க, பேரப்பிள்ளை உனக்காக நான் வச்சுருந்தேன். நல்ல கவனிங்க, பாட்டியும் சாப்பிடலை, என்னாலையும் சாப்பிட முடியல. நல்ல கவனிக்கணும். 3 மாதம் இந்த பிள்ளையை அவள் தன்னிடத்தில் வைத்திருந்தாள். அவளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது, இந்த 3 மாதம் இது என்கிட்ட இருந்தாலும் இது கொலை செய்யப்பட்ட போகுது. அதனால நான் ஒன்று செய்கிறேன், எனக்கு பிரோஜனம் இல்லைனாலும் இதை இன்னும் ஒரு தலைமுறைக்கு பிரோஜனமாக இருக்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்ன சொல்கிறேன். நல்ல கவனிங்க. ஒருவேளை நான் இங்கே மைக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிரோஜனம் இல்லைன்னா இந்த மைக்கை நான் வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டு போகணும். ஆமென் சொல்லுங்களேன். இடம் விட்டு கொடுக்கணும். கரங்களை உயர்த்துங்களேன். இடம் விட்டு கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இடம் விட்டு கொடுக்கணும். மற்றவர்கள் செயல்படுவதற்கு ஆமென் தானும் வாழ மாட்டாங்க, மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? வாழ விட மாட்டாங்க. தன்னிடத்தில் இருந்தா அது எனக்கும் பிரோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரோஜனம் இல்லை. வனாந்தரத்தில் இயேசுவினிடத்தில் வசனம் கேட்க 3 நாட்கள் ஜனங்கள் வந்து குவிந்திருந்தார்கள். இயேசு சொன்னார், இவர்களை வெறுமையை அனுப்பினா வழியில் என்ன செய்திருவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் இவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஏசப்பா சொன்ன போது ஒரு சிறு பிள்ளை அந்த காரியத்தை கேட்டு தன்னிடத்தில் இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒருவேளை 3 நாட்கள் அவன் தன்னிடத்தில் அதை வைத்திருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதை என்னிடத்தில் வைத்திருந்தால் எனக்கு மாத்திரம் தான் பிரயோஜனம் உண்டாகும். ஆனால் இதை நான் தண்ணீரிலே போட்டால் 5000 புருஷர்களுக்கு மேல் இது போஷிக்கப்படும். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அது கோல், தரையில் போட்டால் அது அடையாளமாய் மாறும். கைகளை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற வரையிலும் தான் அது வெறுமனே, அது தேவ கரத்தில் கொடுத்து விட்டால் அது வேறு ரீதியில் கர்த்தரால் மாற்ற முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பணமாக இருக்கலாம், உங்கள் பொருளாக இருக்கலாம், உங்கள் தாளந்தாக இருக்கலாம், அது உங்ககிட்ட இருக்கிற வரையிலும் தான் அது வெறுமையாக இருக்கும். அதை தண்ணீரிலே போட்டுவிட்டால் அது அநேகருக்கு பலன் கொடுக்கும். கரங்களை உயர்த்துக. கோதுமை மணியானது தனித்திருந்தால் அது சாகாவிடில் அது தனித்தே இருக்கும். செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த ஸ்திரீக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. என்ன வெளிப்பாடு தெரியுமா? இந்த பிள்ளையை நான் வச்சிருந்தா இந்த பிள்ளை செத்து போகும், எனக்கும் பிள்ளை இல்லாமல் போயிடும், யாருக்கும் பிரோஜனம் இல்லாமல் போயிடும். ஆகவே இது ஒரு தலைமுறைக்கு
ஆசீர்வாதமாக மாறட்டும்னு சொல்லி உங்களை பார்த்து ஏசப்பா கேட்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு மாத்திரம் பலன் தரக்கூடிய அழகுள்ள சிலது உங்கள் கைகளிலே உண்டு. அதை இன்றைக்கு தேவ சன்னதியில் போட்டு பாருங்கள். உங்கள் கண்கள் காண தேவன் அதற்குரிய பலனை தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கண்களை மூடுங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் சில தாளந்துகள் இருக்கிறது, என்னிடத்தில் சில பொருட்கள் இருக்கிறது. உங்கள் வீடு இருக்கிறதானால் உங்கள் வீட்டு கதவை திறந்து கொடுங்கள். ஜெப கூட்டம் நடத்துவதற்கு எங்க வீட்டில் வாரந்தோறும் கூட்டம் நடத்த வாங்க பிரதர்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரே, இந்த வீடு எனக்கும் பிரயோஜனம் இல்லாம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம வாழ்றதை விட என் வீட்டில் மாசத்துல ஒரு தடவையாவது ஒரு சாயங்கால வேளையில கூட்டம் நடத்துறேன்னு சொல்லி திறந்து கொடுத்து பாருங்க. கொர்நேலியு அந்த வீட்டை திறந்து கொடுத்தபடியினால் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டது போல் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிற அளவு அது உனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதை தண்ணீரிலே போடு. லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கிற ரட்சகனை என் ஆண்டவர் எழுப்ப வல்லமை உள்ளவர். கைகளை தட்டி இயேசுவுக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நல்ல கரங்களை செய்து ஒரு ஆமென் சொல்லுங்களே. வேத வசனம் சொல்லுகிறது, நம்மகிடத்துல இருக்கிறத தண்ணீரில் போடுங்க. ஆமென் சொல்லுங்களே. எது வேண்டான்னு இங்கே கவனிங்க சிஸ்டர், எது வேண்டான்னு பார்த்துட்டு நீங்கள் போடுறதும் எது வேணுங்கிறத போடுறதும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்களே. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களே. வேத வசனம் சொல்லுகிறது, எலையாசாரை போட சொல்லல ஆண்டவர், இஸ்மவேலை போட சொல்லலை, ஈசாக்க போடுன்னு சொன்னார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எலையாசா பிஞ்சு போன வாட்சை போட சொல்லலை. சரி, செல்லு தீந்து போன வாட்சை நீங்கள் வச்சுக்காங்க கான்னு கொடுக்க சொல்லலை, நல்லா ஓடிக்கிட்டு இருக்க கொடுக்கணும்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் அப்பா கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் அப்பா அயன் பண்ணும்போது எங்கேயாவது காலரில் எரிஞ்சிரும், கவனிக்கணும். அதை எடுத்து பேக் பண்ணி வச்சிருப்பார் யாருக்கு. அதனால் சொல்ல, இதை யாருக்கு கொடுக்க, இதை குப்பையில் போடுங்க, நல்லதை கொடுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் நாம் தேவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். we are betraying God. தேவனை வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அழகுள்ளதை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போடலை. சகோதரி, அழகுள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது, அழகுள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. ப்ளீஸ், அழகுள்ள, நான் ஒரு பிரசங்கம் பண்ண வரல, அழகுள்ள ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு அழகுள்ளது ஆண்டவர் வச்சிருக்கிறார். கவனிங்க, திருநெல்வேலி மாவட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய நாட்களில் அமெரிக்கா தேசங்களில் இருந்து ஒரு மிஷினரி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஊழியத்திற்கு வந்தார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இந்த மிஷினரி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஊழியம் செய்ய வந்த போது அங்கே இருக்கிற ராஜாக்களுடைய அரசாட்சி, வேதம் அந்த புராணம் சொல்லுகிறது, அங்கே பெண்களை மிகவும் தரைக்குறைவாய் நடத்தினார்கள். ராஜாக்கள் தங்களுடைய ரதத்தில், சேரியட்டில் ரோட்டு வழியாய் வரும்போது, தெரு வீதியாய் வரும்போது பெண்கள் தங்களுடைய மாராப்பை எடுத்து ராஜாவுக்கு முன்பதாக காண்பிக்க வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. இதை இந்த மிஷினரி கவனித்து பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு மறுபடியும் தன் தேசத்திற்கு திரும்பி போய் ஒரு வீட்டு கூட்டத்தில் பிரசங்கிக்கும் போது இந்த பாரத்தை பகிர்ந்து கொண்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பெண்கள் இப்படி அடிமைகளாய் ட்ரீட் பண்ணப்படுகிறாங்க, பெண்கள் இப்படி தங்களுடைய வஸ்திரத்தை, மாராப்பை காண்பிக்கிற ஒரு தவறான சட்டம் இருக்கிறது என்று அவர்கள் அழுது சொன்ன போது, வேத அந்த கூட்டத்தில் வந்து இருந்த ஒரு வாலிப தங்கச்சி, கை கால் விளங்காத ஒரு வாலிப தங்கச்சி வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்தாள். அவளுடைய பெயர் சாரா டக்கர் என்கிற ஒரு வாலிப தங்கச்சி அந்த வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த போது, கூட்டம் முடிந்தவுடன் அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். எனக்கு கை கால் விளங்கல, ஆனா ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது செய்யணும் என்கிற ஒரு துடிப்பு அவளுக்கு இருந்தபடியினால, கூட்டம் முடிஞ்ச உடனே தான் உறவினர்கள், தான் அம்மா பாட்டெல்லாம் சொன்னா, இனி என் பிறந்த நாள் வரும்போது யார் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வராதீங்க, யார் எனக்கு பரிசு வாங்கிட்டு வராதீங்க, அந்த காசை என் கையில் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்ட போது, அவர்கள் அதை பணமாக கொடுத்த போது கொஞ்சம் கொஞ்சம் காணிக்கையை சேர்த்து வச்சு அந்த மிஷினரிட்ட கொடுத்து சொன்னா, திருநெல்வேலியில் அந்த பெண்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி 10க்கு 10 ரூமில் ஆரம்பித்த ஒரு சின்ன காலேஜ் இன்றைக்கு சாரா டக்கர் பெண்கள் கல்லூரி என்று 3000 வாலிப பிள்ளைகளை, பள்ளிக்கூடத்தை, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு. அநேக நாட்களுக்கு பின்பு அநேக கைகளை தட்டுகளை, இன்னைக்கு தெரியாது, நீங்க ஊழியத்துக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்திருக்கலாம், ஆனா அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நீங்கள் காண்பீர்கள். கைகளை தட்டுகளை. புரியுதா நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு செய்தி நமக்கு வேண்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன்.
அந்த சாரா டக்கர் தங்கச்சிக்கு அன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சாட்சியாக சொல்கிறேன். 3 வருஷமாக தொடர்ந்து அந்த சாரா டக்கர் பெண்கள் கல்லூரியில் என்ன ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவிலும் பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. 3000 பிள்ளைங்க அந்த பெரிய ஆடிட்டோரியத்தில் கூப்பிடுவாங்க. 70% புறஜாதி பிள்ளைகள். அவர்கள் மூலமாய் கர்த்தர் அவர்கள் குடும்பத்தில் ரட்சிப்பை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கு இந்த பணம், இந்த ட்ரெஸ் என்கிட்ட இருந்தா எனக்கும் பிரோஜனப்படாது, யாருக்கும் பிரோஜனப்படாது. நான் கை கால் வழங்காதவ தானே, 4 செவருக்குள்ள இருக்கிறவ தானேன்னு சொல்லி அந்த ஆகாரத்தை திருநெல்வேலி மாவட்டம் என்கிற தண்ணீரில் போட்டா இன்னைக்கு பாருங்க சாரா டக்கர் ஸ்கூல், சாரா டக்கர் பெண்கள் கல்லூரி என்று சொல்லி அநேக பெண் பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத எத்தனையோ பெண் பிள்ளைங்க ரட்சிக்க என்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் ஏசப்பாவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதுக்கு காரணம் யாரு தெரியுமா? சாரா டக்கர் என்கிற தாயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்குமா அன்பு தாயாரே, ஏதோ ஒன்று இருக்கு, அன்பு தங்கச்சி ஏதோ ஒன்று இருக்கு, அதை நீங்க கொடுத்து பாருங்க, அதை நீங்க கொடுத்து பாருங்க, அதற்குரிய பலனை நீங்க காண்டே தீருவீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை, ஏற்ற துணை இல்லைன்னு உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? கிட்னியை பிடுங்கடா அப்படின்னு பிடுங்கல, பேங்க்ரியாஸை பிடுங்கடான்னு பிடுங்கல, அல்லது கணையத்தை பிடுங்கடா. சரீரத்தில் ஒரு உறுப்பு மாத்திரம் இருக்கிற அவயவம் நிறைய இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க மெடிக்கல் காலேஜ் உங்க ஊர்ல தான் இருக்கேன், எப்படி முடிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, ஒவ்வொரு உறுப்பு இருக்கிற சரீரத்தில் நிறைய பகுதிகள் இருக்கிறது. சொல்லுங்க, கணையம், நுரையீரல், இதெல்லாம் ஒவ்வொன்று தான் இருக்கு. ஆனா அந்த ஒன்றை எடுத்து ஏவாள ஆண்டவர் உண்டாக்கல, மானாவரியா கிடக்கு. என்னது? விலாவு. பக்கத்துல சொல்லுங்க, மானாவரியா இருக்கு. சொல்லுங்களேன், மானாவரியா இருக்கு. விளக்கு மாத்துல வாரியல்ல ஈக்கள் இருக்கிற மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஒரு 4 விலா எலும்பு போனா ஒருத்தனால வாழ முடியுமா? வாழ முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். செராமிக்ல விலா எலும்பு வச்சு வாழ்றவங்களும் இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆனவங்க. நல்லா கவனிக்கணும். வேண்டாத ஒன்றை நீங்க இந்த கறி கடைக்கு போய் பாருங்க, அந்த விலா எலும்பில் உள்ள எலும்பை எடுத்து தனியா வச்சிருப்பா, அதை யாரும் வாங்க மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கும் பிரோஜனப்படாத, யாருக்கும் தேவைப்படாத வேண்டாத ஒரு பகுதியை எடுத்து அழகுள்ள ஏவாள செய்ய முடியுமானா நல்லதை போட்டா இன்னும் எவ்வளவு புரியுதா உங்களுக்கு? வேண்டாத விலா எலும்பை எடுத்து ஒரு ஏவாளை உண்டாக்க முடியுமானா? ஆதாம் நினைச்சார் இவ்வளவு பெரிய ஏவாளை உண்டாக்கி எனக்கு தருவதற்கு நான் என்ன கிரயம் செலுத்தினேன், நான் என்ன பாக்கியம் செய்தேன்? ஆண்டவர் சொன்னார், ஒரு பாக்கியம் செய்யல, உன் சரீரத்தில் இருக்கிற வேண்டாத ஒன்றை எடுத்து அழகுள்ளதை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். ஒருவேளை ஆதாம் நினைக்கலாம், இந்த விலா எலும்பு எனக்கு வேண்டாதது, உனக்கு வேண்டாத ஒன்று மற்ற யாரோ ஒன்றுக்கு தேவை. புரிஞ்சவங்க மாத்திரம் கைகளை தட்டி நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு 1000 ரூபாய் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் 1000 ரூபாய் வட மாநிலத்தில் ஒரு மிஷனரி குடும்பத்தை ஒரு மாதம் போஷிக்கும். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. உனக்கு சாதாரணமாய் தோன்றுகிற அநேகம் தேவராஜ்யத்தில் பெரியவைகள் கைகளை தட்டுகளை. இந்த பகல் சிலரோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ சாதாரணமாய் விதைக்கிற சிலது அசாதாரணமாய் வெளிப்பட்டு வர போகிறது. நீ இழந்ததை காட்டிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பதாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். நீ இழந்தது ஒரு விலா எலும்பாய் இருக்கலாம், ஆனால் மொத்த உருவத்தை உனக்கு கர்த்தர் தர போகிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் கைகளை தட்டி, மாதம் தோறும் 1 மணி நேரம் தான் ஜெபிக்க முடியுது, ஒரு நாளைக்கு என்னால 10 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியுதுன்னு சொல்றீங்களா? அந்த சின்ன விலா எலும்பு போதும் கர்த்தர் உனக்கு பெரிய அற்புதத்தை செய்ய. கை தட்டி ஆமென் சொல்லுங்களே. பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண வேண்டாம், வால் போஸ்டர்ல பேர்ல வர வேண்டாம். ஒரு கைப்பிரதி எடுத்து அல்லது தனிப்பட்ட நபருக்கு ஒரு சுவிசேஷம் அறிவித்தால் போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போட்ட விலா எலும்புக்கு உனக்கு கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா? மொத்த உருவம் ஒரு ஏவாளை உனக்கு முன்பதாய் நிறுத்துவேன். கரங்களை உயர்த்துகளே. ஒரு வேண்டாத விலா எலும்பை ஆதாம் போட்டபடியினா ஒரு ஏவாளை உண்டாக்க முடியுமானா? சொல்லுங்க. எனக்கு பிரோஜனம் இல்லாத ஏதோ ஒன்று மற்றவர்களுக்கு தேவை. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு பிரோஜனம் இல்லாத ஏதோ ஒன்று, அது உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் வீட்டினுடைய மாடியாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற சில காரியங்களாக இருக்கலாம், சில உபகரணங்களாக இருக்கலாம், மற்ற யாருக்கும் அது தேவை. நீங்கள் அதை தண்ணீரில் போட்டு பாருங்கள், அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு சாரா டக்கர் மூலமா இவ்வளோ பலனை
ஏற்படுத்த முடியுமானா இன்றைக்கி ஏன் நம்ம மூலமாக ஏற்படுத்த முடியாது? ஏன் நம்ம மூலமாக ஏற்படுத்த முடியாது? நமக்குள்ளேயே வைத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், அதை போடு பேதுருவே, உன் வலையை தண்ணீரிலே போடு. ஆமென். நீ போட்டால் ஒளிய உனக்கு அற்புதம் நடக்காது. பின்பகுதியில் இருக்கிறவங்க வாய் திறந்து ஜெபிங்க. நீங்க வச்சிட்டு இருக்கிற வரையிலும் ஒரு மாற்றமும் குடும்பத்தில் நடக்காது. காணிக்கை கொடுக்கிறதுல காணிக்கை பத்தி மாத்திரம் நாம் பேசல. எதுவானாலும் சரி, உங்களிடத்தில் இருக்கிற வரையிலும் அதில் பெருக்கம் வருவது இல்லை. உன்னிடத்தில் சுவிசேஷமும் அப்படித்தான். உன்னிடத்தில் அடங்கி கிடக்கும் மட்டும் அது பெருக்கத்தை கொண்டு வருவது இல்லை. அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். வேலூர் மாவட்டத்தில் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். கைகளை தட்டி வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். வேலூர் பகுதியில் ஆவிக்குரிய உலகத்தில் போராடுகிற எல்லா பிசினித்தனங்கள், எல்லா கஞ்சத்தனத்தின் ஆவிகள் இந்த பகல் உடைகிறது. இயேசுவின் நாமத்தில் நல்ல கைகளை தட்டுங்க. ஆவிக்குரிய உலகத்தில் திருச்சபைகளில் ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற தாகமில்லாத எல்லா ஸ்பிஞ்சினஸ்கள் இப்பொழுது அறுபடுகிறது. நல்ல கைகளை தட்டுங்க. உதார குணமுள்ள ஆத்துமா ஆமென் சபைகளில் ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஓ ராபா ஷேகோனியா அர்த்தனா ஜகதனகசி. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களே. முதலாவது, நிர்பந்தத்தின் பேரில் போட்ட பிள்ளைக்கு அவளுக்கு கிடைச்ச பலன் பெரியது. ஆமென் சொல்லுங்களே. இங்கே கவனிங்கம்மா, இங்கே கவனிங்க. ரெண்டாவதாக, தான் வைத்திருந்தால் தனக்கும் பிரோஜனம் இல்லை என்று தண்ணீரிலே போட்டாள். ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவதாக, அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு, அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு. இந்த வார்த்தையை நீங்கள் மறக்கவே கூடாது. வாய் திறந்து சொல்லுங்களேன், அழகுள்ளது என்று சொல்லுங்களேன். அழகுள்ளது என்று கண்டு, அழகுள்ளது என்று கண்டு தண்ணீரில் போட்டால். சில நேரம் அழகுள்ளதை தண்ணீரில் போடும்போது அவளை சிலர் பைத்தியக்காரின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல துணியை யாருக்காவது நீங்கள் எடுத்து கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அறிவில்லை உனக்கு, போன வாரம் தானே உன்னை துணி கடையில் கூட்டு போயிடுத்தேன், ஏன்னு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க. அழகுள்ளதை கொடுக்கும்போது மற்றவர்கள் நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க. அழகுள்ளதை நம்ம கொடுக்கும்போது nobody is ready to accept us, nobody is ready to encourage us. நம்மளை யாரும் உற்சாகப்படுத்த மாட்டாங்க, யாரும் கனப்படுத்த மாட்டாங்க. ஒருத்தர் இருக்கிறார், கனப்படுத்துகிறவர். கரங்களை உயர்த்துங்களே. ஆமென் சொல்லுங்களே. எங்க வேண்டாத ஒரு நொறுங்கி போன ஒரு சேரை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா நாயும் பேயும் சொல்லும். நல்ல கவனிக்க. எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க, உங்க ஊர்ல தெரியல. கவனிக்க. ஆனா அழகுள்ளதை கொடுக்கணும்னு ஒரு மைண்ட் வேணும். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஒருவேளை இந்த ஸ்திரீயை பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட அழகுள்ளதுன்னு அந்த ஒன்று தான் இருந்துச்சு, அந்த அழகுள்ளதையும் கொடுத்துட்டியே சொல்லி பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்க சத்தத்தை நீங்கள் கேட்காதீங்க. அழகுள்ளதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை இன்னும் அழகாய்த்தான் உங்களிடத்தில் தருவாரே தவிர இன்னும் அழகாக தான் தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆமாம். தென் மாநிலத்தில் ஒரு குடும்பம் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ். அவங்க 12ஆம் பிடி அசிஸ்டண்ட் 11th 12th பாடம் எடுக்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு மேலே கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்கின கணவன் மனைவி. கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டபடியினால் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வட மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போனாங்க. 8 வருஷம் கழித்து அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தா. கர்த்தருக்கு மகிமை செலுத்தினாங்க, ஊழியத்தை செய்ய தொடங்கினாங்க. காலேஜில் போய் வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்தாங்க. திடீரென்று ஒரு ராத்திரி அந்த சிறு பிள்ளைக்கு காய்ச்சல் அதிகரித்து விட்டது. அங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன போது டாக்டர் சொல்லிட்டாங்க, பல்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, பிள்ளை இறந்து போயிடும்னு சொல்லி கைவிட்டுட்டாங்க. காலையில வரைக்கும் இருந்துட்டு பிள்ளை எடுத்துட்டு போய்ங்க, பிள்ளைங்க செத்து போயிடும். ராத்திரி முழுவதும் அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையினுடைய நெஞ்சு மேல கை வச்சுட்டு ராத்திரி முழுவதும் அழுதார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்தி எங்களை வேதனைக்கு எங்களை கேவலப்படுத்தியோ அவமானப்படுத்தவோ விடக்கூடாதுன்னு அந்த பிள்ளை மேல கை வச்சு அழுதாங்க. அழுத கொஞ்ச நேரத்தில் அந்த கணவரோடு கர்த்தர் பேசினார். உன் பிள்ளையை எனக்கு தா என்று ஒரு சத்தத்தை கவனிச்சு கேளுங்க. எனக்கு தா என்கிற ஒரு சத்தம் கேட்ட போது கணவனால் அழுகையை தாங்க முடியவில்லை. தன்னை திடப்படுத்தி கொண்டு மனைவியினிடத்தில் கைப்பிடிச்சு சொல்றார், நம்ம பிள்ளைய ஏசப்பா கேட்கிறாருமா கேட்ட போது அந்த தாய் பயங்கர அழுக. நான் தர முடியாது, 8 வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்ச பிள்ளை, நான் தர முடியாது என்று கணவரோடு பயங்கர சண்டை. மறுபடியும் 2 பேர் கை கோர்த்து ஜெபிக்க ஆரம்பித்த போது அந்த சகோதரின் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வந்தது. அப்போ 2 பேரும் கை வச்சு சொன்னாங்க, ஏசப்பா இந்த கிராமத்தில், இந்த வடமாநில கிராமத்தில், ரட்சிக்கப்படாத இந்த ஜனத்தில், இயேசுனா யாரு தெரியாத இந்த கிராமத்தில் என் பிள்ளைய நீங்க கேட்குறீங்க, உங்களுக்காக என் பிள்ளைய தர்றோன்னு சொல்லி நெஞ்சில் கை வச்சு ஜெபிச்சு அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளையினுடைய ஜீவன் அந்த பிள்ளையை விட்டு பிரிந்தது. மறுபடி அவர்கள் அழுதார்கள், கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார்கள், ஊழியம் செய்ய போனார்கள். 1000 கணக்கில் வாலிபர்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தினார்கள். இந்த காலை வேளையில்
ஆண்டவர் நம்மக்கிட்ட பிள்ளையை கேட்கல, ஜீவனை கேட்கல. அவங்ககிட்ட அழகு உள்ளது ஏதோ அதை ஆண்டவர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இதை நான் பேசும்போது ஏன் அழுக வருதுன்னா, நான் எம்இ வரைக்கும் படிச்சிருக்கிறேன், மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கிட்டத்தட்ட என் பெற்றோர்கள் என்னை 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தான் என்னை படிக்க வச்சாங்க. படித்து முடித்தோன்னே ஏசப்பா என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தா. படிப்பு வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தண்ணீரில் போட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தபோது எல்லாரும் எங்கள் சித்தப்பா முதல் கொண்டு சொன்னார், நீ மாடு மேய்க்க தான் போவேன். என்னை பரிகாசம் பண்ணினார்கள். நல்ல படிப்பு, நல்ல எதிர்காலத்தை தண்ணியில் போட்டுட்டு அறிவு கட்டவனே, முட்டாள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். அழகுள்ளதை தண்ணீரில் போடும்போது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தபோது என்னுடைய ஊழியத்திலிருந்து அநேகரை கர்த்தர் ஊழியக்காரர்களாக எழுப்பின பலனை நான் கண்டது சத்தியம். உங்கள் வாழ்க்கையிலும் இன்னைக்கு நீங்கள் எதை இழந்து நிற்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், 10 மடங்கு அழகுள்ளதாய் கர்த்தர் உனக்கு தருவார். எல்ஷடாய் ஊழியங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அழகுள்ள சிலரை நீ தண்ணீரிலே போட்டிருக்கிறதை தேவன் அறிந்து இருக்கிறார். அதை காட்டிலும் நல்ல கைகளை தட்டி இவ்வளவு பணம் வர்றதுக்கு நீங்க பைத்தியக்காரதனமா பணத்தை செலவழிக்கிறீங்க, பிரயோஜனம் இல்லாம செலவழிக்கிறீங்கன்னு சிலர் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீ இழக்கவில்லை, நீ விதைக்கிறாய். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்க போகிறது. ஓ ராபா சந்தராதியா, உன்னை பைத்தியக்காரன் என்று சொல்லட்டும், உன்னை முட்டாள் என்று சொல்லட்டும், ஆபிரகாமே அழகுள்ள ஈசாக்கை பலி கொடுக்கும் போது உன்னை பைத்தியக்காரன் என்று சொல்லலாம், மனசாட்சி இல்லாத தகப்பன் என்று கூட சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், ஓ ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். கைகளை தட்டி ஓ ராபா சந்தரா, நல்ல கைகளை தட்டுங்க. இந்த பகல் அழகுள்ள சிலது தண்ணீர்ல போட போகிறோம். இந்த வருஷத்தின் முடிவில் கர்த்தர் அதற்குரிய பலனை கைகளை தட்டுங்கள். அந்த அபிஷேகம் சில குடும்பத்தின் மேல இறங்கி வருகிறது. அழகுள்ள வேலையை தூக்கி போட்டுட்டானே, வச்சிருக்க சேர்த்து வைக்க வேண்டிய பணத்தை எல்லாம் ஊழியத்தில் போட்டுட்டானே. ஐயோ, அழகுன்னு சொல்றதுக்கு இந்த குடும்பத்துக்கு இந்த நிலம் மாத்திரம் தான் இருந்துச்சு, இந்த நிலத்தையும் போட்டுட்டாங்களேன்னு யாரும் உங்களை பார்த்து அவமானப்பட்டு பரியாசம் பண்ணினா நீங்கள் சந்தோஷப்படுங்கள், நீங்கள் இழக்கவில்லை, விதைத்திருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே நாங்கள் இழக்கவில்லை, நாங்கள் விதைத்திருக்கிறோம். சில நேரம் அழகுள்ளதை விட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். அழகுள்ளதை விட்டு வாலிப தங்கச்சி, அழகுள்ள ஏதோ ஒன்றை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். நீ எதை அழகுள்ளது என்று நினைக்கிறாயோ இன்றைக்கு அதை தண்ணீரின் மேல் போட ஆயத்தமானால் அது 100 மடங்கு பலனை உனக்கு பிறப்பிக்கும். கரங்களா சச்சுராமேன்னு சொல்லுங்களேன், சத்தபவராமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிர்பந்தத்தின்படி போட்ட அவளுக்கு இப்படி ஒரு காரியம் செய்ய முடியுமாண்ணா? மனப்பூர்வமாக ஒன்று செய்து பாருங்களேன், மனப்பூர்வமாக ஆராதிச்சு பாருங்களேன், மனப்பூர்வமாக ஊழியம் செய்து பாருங்களேன். முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போது அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு லெட்ரு கொண்டு வந்து தருவாங்க. அதை வாசிச்சுட்டு 10 பேருக்கு இதை சொல்லணும், இல்லைன்னா ரத்தங்கக்கி செத்துருவேன், இல்லைன்னா உன் குடும்பத்தில் யாராவது செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் மெனக்கிட்டுன்னு கணக்கு பாடத்தெல்லாம் விட்டுட்டு இருந்து 10 தடவை எழுதி 10 பேருக்கு கொடுக்கணும். இன்றைக்கி வாட்ஸ்அப்லேயே அதை அனுப்புகிறாங்க, 10 பேருக்கு அதை அனுப்புங்க, உடனே நல்ல காரியம். எந்த சாமி ஷேர் பண்ண சொல்லிச்சு? நல்ல கவனிக்கணும். அது இல்லை வாழ்க்கை. கட்டாயத்தின் பேரில் விதைத்து போட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு நன்மை அப்படின்னு சொல்லுங்களேன். 2வதாக தன்னிடத்தில் இருந்தால் யாருக்கும் உதவாதுன்னு சொல்லி அதை ஏதோ ஒரு காரியத்துக்காய் போட்டாள் அப்படின்னு சொல்லுங்களேன். உங்கள் வீடை கொடுத்து பாருங்கள், உங்கள் பலனை கொடுத்து பாருங்கள், ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 3வதாக அழகுள்ளதை கொடுக்கும்போது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எல்லோரும் பரியாசம் தான் பண்ணுவாங்க. என்கிட்ட பல கேள்விகள். நீ வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போறியா? நீ என்ன செய்ய போகிற பாரு. நான் வேலை செய்து இன்றைக்கு ஊழியத்தை தாங்குவதை விட ஊழியம் செய்து ஊழியத்தை தாங்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துக்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி இயேசுபாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வதாக வாசிக்கலாம் 9ஆம் வசனம், யாத்திராகமம் 2:9. நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ போய் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ போய் இந்த பிள்ளைய
எனக்கு வளர்த்து கொண்டு வா, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சம்பளம் கொடுக்குறேன். இந்த அம்மா பெற்ற பிள்ளைய இந்த அம்மா வளர்க்குறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சம்பளம் கொடுக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இனி நான் உன்னை பார்த்தேன், நான் உன்னை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்களேன். ஒரு முள்ளங்கி சாம்பாரும் ஒரு ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துட்டு நான் உன்னை பார்த்தேன் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். நல்லா கவனிக்கணும். நீங்கள் பார்க்கலங்க, ஆண்டவர் உங்களுக்கு சம்பளம் தர்றாரு உங்கள் பிள்ளைகளை வளர்க்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இது சத்தியம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பார்வோன் குமாரத்தி, தேவனை அறியாத ஒருத்தியே சொந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு சம்பளம் கொடுப்பாளானால் நீதி உள்ள நியாயாதிபதியாகிய இயேசு எத்தனை அதிகம். கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, தான் பெற்ற பிள்ளையை வளர்ப்பதற்கு அவளுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கர்த்தர் கொடுக்கிற சம்பளம் தான் உங்க சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளை நல்ல வளர்ப்பதற்கு தேவன் தந்த அந்த வேலை தான் உங்களுக்கு சம்பளம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். விசேஷமா அநேக பெற்றோர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறீங்க. ஐயோ, என் பிள்ளைய நல்ல படிக்க வச்சேனே, என் பிள்ளை என்ன பார்த்துப்பா நினைச்சேனே. இல்ல, உன் பிள்ளை உங்களை பார்த்துக்கலனாலும் கர்த்தர் உன் பிள்ளையை வளர்த்ததற்கு உனக்கு கூலி தருவா. புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அன்பு தாயாரே, உங்க பிள்ளை உன்னை கவனிக்காமல் போனாலும் உன் பிள்ளையை வளர்த்த உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற ஒருவர். கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. என் நாமத்தினால் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்ததாகிலும் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்காமல் போவதில்லை என்று சொன்னவர் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உங்களுக்கு சம்பளம் தருகிறவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை சொல்லுங்க, என் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு எனக்கு சம்பளம் தருவார்னா அவருடைய வேலையை செய்தா எவ்வளவு சம்பளம்? கைகளை தட்டி, என் பிள்ளையை வளர்க்கிறதுக்கு எனக்கு சம்பளம் கொடுத்து என்ன நடத்த முடியுமானா இத்தனை நல்ல ஆண்டவரை நான் ஆராதிக்கிற. கைகளை தட்டி. கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த வேலையில் சம்பளம் தர்றாரு பார்த்தீங்களா, அது நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுக்குரிய கூலி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பார்வோன் குமாரத்தை சொல்கிறேன், அந்த பிள்ளையை போய் எனக்கு வளர்த்துட்டு வா, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், நான் உனக்கு பலன் தர்றேன். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் உங்கள்கிட்ட வளர்க்க தந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த பிள்ளைங்கள் உங்களுடையதல்ல. யுவர் சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் யூ மைண்ட். இது உங்களுடையதல்ல. உங்கள் பிள்ளைங்க உங்களுடையதல்ல. ஜஸ்ட் வாடகை தாய்கள். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை வளர்க்குறதுக்கு நம்மக்கிட்ட தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை வளர்க்குறதுக்கு தந்திருக்கிறார், அதுக்கு சம்பளமும் தருகிறார். புரிஞ்சதை ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் சம்பளம் கொடுத்தாரு தெரியுமா? சம்பளம் கொடுத்தாச்சுன்னா உன் சோலி முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை பேசக்கூடாது, போயிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு பிரதரை தெரியும். நான் கேட்பேன், பிரதர் இவர் வேலை செய்யாமல் சும்மா சுற்றிக்கிட்டே வர்றாரு, ஒன்றும் திட்ட மாட்டேன். சும்மா இருங்க பிரதர், சும்மா வேலை செய்கிறார், திட்ட முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் பிரதர் இவர் திட்டிகிட்டே இருக்கீங்க? 6 மணி வரை வேலை செய்கிறேன். சம்பளம் கொடுக்குறேன்ல. அப்போ சம்பளம் கொடுத்துட்டா அவனுக்கு அங்கே 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 ஒன்றும் பேச முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாங்க, நான் தான் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டே நடத்துகிறேன்னு சொல்ல முடியாது. சம்பளம் வாங்குறீங்க, சோசியல் பாடம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சம்பளம் வாங்குறீங்க, நல்ல கவனி. சம்பளம் வாங்கலைன்னா அது சேவை. ஆண்டவர் சொல்கிறார், யாரும் தேவராஜ்யத்தில் சேவை செய்ய வேண்டாம், உனக்கு நான் கூலி தருகிறவர். போரடிக்கிற மாட்டினுடைய வாயை கட்டாயாக வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சம்பளம் கொடுத்தாரு தெரியுமா? பார்வோன் குமாரத்தி மூலமா. நாளைக்கு இவர் செங்கடலை பழக்கும்போது இந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, யார் தெரியுமா என் பிள்ளை, யார் தெரியுமா என் பிள்ளை. கண்மலை அடித்து தண்ணி வரும்போது இந்த அம்மா சொல்லுவாங்க, யார் தெரியுமா? மோசே, என் பிள்ளை, நான் வளர்த்தேன் அப்படி சொல்லுவாங்க. நல்ல நீ வளர்த்தேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு சம்பளம். கரங்களை உயர்த்தி விட அமைச்சர். ஒரு மனுஷனும் தன்னை மேன்மைப்படுத்தக்கூடாதபடி தேவன் இப்படி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். நாளை பின்ன நல்ல கவனிக்கணும். அந்த பிள்ளை ஒன்றுக்காகாத பிள்ளைன்னா இந்த பிள்ளை எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. நல்ல கவனிக்கணும். அந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை. நல்ல கவனிக்கணும். அது எந்த பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு காரியத்திலும் மோசே தீர்க்கதரிசி ஆனதற்கு உன்னுடைய பங்கு ஒன்றுமில்லை. காரணம், நீ சம்பளம் கொடுத்து வளர்த்திருக்கிறாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்களேன். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனும் தன்னை மேன்மைப்படுத்த கூடாதபடி தேவன் இப்படி செய்தார். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். யாரும் செல்ஃபா நான் இதை செய்தேன்னு புகழ்ச்சி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் விட மாட்டாருங்க. ஆமென் சொல்லுங்களேன்.
இந்த ஊழியத்தை டேனியல் பிரதர் மட்டும் நான் செய்கிறேன்னு சொல்ல முடியாது. இது ஒரு டீம் ஒர்க். ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு கூட்டு முயற்சி. தேவ ராஜ்யத்தில் தனின்னு ஒரு ஆள் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவுக்கு 12 பேர் தேவைப்பட்டாங்க. இயேசு வருவதற்கு ஒரு யோவான் ஸ்நானகன் தேவைப்பட்டால் எல் ஷடாய் ஊழியத்திற்கு அதிலும் அதிகமானவைகள் தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷனும் தன்னை மேன்மைப்படுத்தக்கூடாதபடி அவன் மாம்சம் என்பதை விளங்க பண்ணும்படி கர்த்தர் இப்படி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. பார்வோனுக்கு முன்னாடி போய் தண்ணீரை ரத்தமாக்கும் போது, தவளைகளை விடும்போது இவங்க சொல்லியிருப்பாங்க, இதோ இது நான் செய்தது, இது நான் செய்தது, இது நான் செய்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி இந்த ஊழியம் தனித்து செயல்படுவதில்லை. ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் இந்த ஊழியத்தோடு இணைக்க போகிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு அதை உங்கள் கண்கள் காணும். நல்ல கைகளை தட்டி இனி தனி மனுஷனாய் ஒன்றையும் செய்ய தேவன் அனுமதிப்பதில்லை. அந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது என்று நம்புகிறவர்கள் கைகளை தட்டி வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தில் நான் தனியா கஷ்டப்படுறேன், தனியா போராடுறேன், தனியா ஜெபிக்கிறேன் என்று பாடுபட்ட சகல அனுபவங்களையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். சிலரை கர்த்தர் கூலி பேசுகிறார், 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி, 11ஆம் மணிக்கு சிலருக்கு கூலி பேசி கர்த்தர் சிலரை அழைக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். வேதவசனம் சொல்லுகிறது, தான் பெற்ற பிள்ளையை வளர்ப்பதற்கு கூலி கொடுத்தவர். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் சொல்லுங்க, கூலி தருகிறவர். எதை செய்தால் அதற்கு கூலி தருகிறவர். வாசிங்க சீக்கிரம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 4.